வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். நான் பார்க்க போகிற ரெசிபி தாளிப்பு வடகம். இந்த வடகம் ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். விளக்கெண்ணெய் ஊற்றுனதுனால கெட்டு போகாமல் இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் தாளிக்கலாம். வதக்கி துவைய அரைக்கலாம். உடம்புக்கு நல்லது. கருவடகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 100 கிராம் கடுகு, 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் மஞ்சள் தூள், 25 கிராம் வெந்தயம், 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 100 கிராம் கடுகு, 50 கிராம் ஜீரகம், 25 கிராம் வெந்தயம், மஞ்சள் தூள் 25 கிராம், 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நன்றாக பிசைந்து ஊற வைக்க ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ராத்திரி ஊற வச்சு காலையில் எடுத்து காய வைக்கணும். 50 கிராம் தட்டி போட வேண்டும். பூண்டு இடித்து வச்சுருக்கோம், 50 கிராம் பெருஞ்சீரகம் அடித்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து எல்லாத்தையும் போட்டு கலக்க வேண்டும். கலந்துட்டு பார்க்கலாம் வாங்க. நன்றாக பிசைஞ்சு 3 கோபுரமாக அள்ளி வைத்து வெயில் வைக்கவும். அதுக்கு பிறகு பார்க்கலாம் வாங்க. காலையில் நல்லா வெயில் அடிச்சிச்சு, இப்போ வெயில காணும். நல்லா பிள்ளையார் பிடிச்சி வச்சதை எடுத்து விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சாதான் உருண்டை வரும். நல்லா பிசையணும். பிசைஞ்சு உருட்டி நல்லா 100 கிராம் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருட்டி வைக்கணும். தட்டில் இலைய போட்டு வைக்கணும். வச்சு நல்லா 2-3 நாள் காய வச்சு இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.